ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அஷ்ரூஸ் vlog. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பேச்சுலர் ரெசிபினே சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட், பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ ஒரு 500 grams சிக்கன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. ஸோ அதுக்காக இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் நீட் வாக்காக கட் பண்ணி அதில் போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கிக்கணும். ஸோ அதனால் நம்ம இப்போ போட்டிருக்கோம். எப்பவுமே சிக்கன் கிரேவிக்கு சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கிரேவி வந்து கொஞ்சம் இனிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம 500 grams சிக்கன் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா சாட்டே ஆகிட்டே இருக்குது. இப்போது இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதுவுமே சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட் பண்ணிக்கணும். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதோட. ஸோ ஆட் பண்ணிட்டக்கப்புறம் 2 ரொம்ப ஸ்மால் சைஸில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா பழுத்த தக்காளியாக. ஏன்னா நம்ம 500 grams சிக்கன் தான் போட போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மசாலா போடுறேன். ஸோ 2 தக்காளி பழம் கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா ஒரு அளவுக்கு எப்படி சொல்கிறது, நல்லா சாஃப்டன் ஆனால் போதும், ரொம்பலாம் வந்து இது பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ அதையும் போட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, ஸோ இதோட கொஞ்சோண்டு மின்ட் லீவ்ஸு, அதாவது புதினா இலை அண்ட் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதோடையே, அண்ட் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டோடனே ஒரு சூப்பர் அரோமா வரும், நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், நல்ல ஒரு மணம் வரும். ஸோ நம்ம இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சேர்த்து சாட்டே பண்ணிக்கிறோம் இப்போது. ஸோ இதையும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கணும். சாட்டே பண்ணிவிட்டு அதோடு நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் வந்து ஒரு 500 grams சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதையும் சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் அதோடையே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தனி மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா அதை சாட்டே பண்ணணும், இந்த மசாலாவோட ராஸ்பெல் போகணும். ஸோ இப்போ நான் ஒரு பவுட்ரு போடுறேன். இது எதுக்காக போடுறேன்னா, இது வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் கிரேவிக்கு. இது வந்து ஒன்றும் இல்லை, ஆச்சி மிளகாய் தூள், சிக்கன் 65 மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அதில் போட்டால் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் கிரேவிக்கு. ஸோ அதை போட்டுட்டு இது ஒரு 1/4 glass தண்ணி, சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் தான், ரொம்பலாம் இல்லை, 2 விசில் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா ஃபைனாக வெந்திருக்கும் சிக்கனு. ஸோ அதை ப்ரெஷர் குக் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கிரேவிக்கு ஒரு ரசம் பண்ண போகிறோம். ரசம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளியோட 2 தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த தக்காளி மேலேயே இந்த புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அந்த தக்காளி இருக்கு இல்லையா, அதை நல்லா நம்ம கையாலே இந்த மாதிரி பிசைஞ்சு விடணும். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டால் அதில் ஒரு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும், நல்ல ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். ஸோ நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு 2 தக்காளியை அந்த புளியோட மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நல்லா அது வந்து நல்லா அந்த தக்காளியோ அந்த புளியோட தண்ணியும் நல்லா ஒரு ஃபைண்டாக ஒரு இது மிக்ஸ்சர் ஆகணும். ஸோ நம்ம இப்போ வந்து இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். அதோடு நான் வீட்டில் வந்து மிளகு சீரகம் ரெண்டுத்தையுமே ஈக்குவல் போர்ஷனில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பொடி. ஸோ அதை வந்து ஒரு நல்ல ஒரு லாவிஷ் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலையோட அந்த குச்சியும் நான் ஆட் பண்ணுவேன். அதையும் ஆட் பண்ணால் நல்ல ஒரு டேஸ்ட் வரும், ட்ரஸ்ட் மீ, நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இதை ஆட் பண்ணி பாருங்கள். இது நான் ஒரு டிப்பாகவே சொல்கிறேன். ஸோ இப்போது ஃபைனாக வந்து கொரியாண்டரையும் ஆட் பண்ணி புளிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். இது ஒரு 2 கிளாஸ் தண்ணி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு இப்போ நான் வந்து ஒரு மசாலா இது என்னென்னா பூண்டு அண்டு பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகா. இது வந்து சும்மா ஃபைனாக இல்லாமல் சும்மா ரஃப்பாக இடிச்சிக்கோங்க. ரஃப்பாக இடித்து இப்போ நம்ம அந்த ரசத்தோடு ஆட் பண்ண போகிறோம். இதையும் நல்லா அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து வானலை வச்சு சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2
காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரையும் செஞ்சு வச்ச மிக்சரையும் அதில் ஊற்றி நல்லா ஒரு பபுள் வர வரைக்கும் நம்ம வந்து ரசத்தை ஹீட் பண்ணிக்கலாம். மீன்வெல் ப்ரெஷர் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் வாட்ரியாக இருக்கிறனால கொஞ்சம் நம்ம இதை திக்கன் பண்ண போகிறோம். இதை திக் பண்ணுற கேப்பில் நம்ம வந்து அந்த மிளகு சீரக பொடியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அவ்வளோதான். இதில் ஆட் பண்ணுறது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இந்த ஒரு கொஞ்சம் வாட்ரியாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா திக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இந்த சைடு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரசத்துக்கும் இந்த சிக்கன் கிரேவிக்கும் ஒரு அல்டிமேட்டான காம்போங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப்.